அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகளும் மேலும் வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ்பிக்குங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ்பிக்குங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ்பிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது அறிவிப்பாக தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மாற்றுத்திறனாளியின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பத் தலைவரின் வங்கிக் கணக்கில் மாத ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டத்தை மாற்றி மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் மூலமாக ரூபாய் 2500 வழங்கப்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பு வருகிற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 பெற்று வந்த பெண்களுக்கு இனிமேல் அவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகும். இந்த கணக்கெடுக்கும் பணிகள் முடிவடைந்தவுடன் 21 வயது முதல் 60 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500, 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கும் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகும். அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு புதிய அட்டைகள் வழங்கப்படும் என்று தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு சமீபத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 75,000 வரை கடன் தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை அறிவித்தது. சிறு குறு மற்றும் பெரிய விவசாயிகள் என பலரும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்தனர். இந்த நடவடிக்கை தேர்தல் வாக்குறுதியின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சில பொதுத்துறை வங்கிகளிடம் நகைக்கடன் தொடர்பான விவரங்களை சேகரிக்கவும் தகுதியான பயனாளிகளின் பட்டியலை தயாரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடன் பெற்றவரின் விவரங்கள், கடன் தொகை, அடமான வைத்த தங்கத்தின் அளவு போன்ற தகவல்கள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வெளியான தகவலின்படி கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதே போல சில பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.